என்னன்னு நான் மட்டுமே பேசிட்டு இருக்கேன்? நடந்தது என்னன்னு சொல்லுங்க. ஐயா, சாமி சத்தியமா சொல்றேன், டெத் சர்டிஃபிகேட்டுக்கு ஐடியா கொடுத்தது இந்த பொண்ணு தான். பண்ணன தப்புக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த கிருஷ்ணா தாங்க. ஐயா, இப்போ ஏதோ மாத்தி மாத்தி பேசுது, அதை சும்மா விட்டுறாதீங்க ஐயா. யாரையா வில்லேஜ் ஆஃபீஸரு? நான் தான் சார். ஆஃபீஸராக இருந்துக்கிட்டு இந்த வேலையை செய்யலாமையா? பிறப்ப பதிவு பண்ணுறது தான் சார் எங்கள் வேலை. ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறந்திருக்குன்னு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா அந்த பிறப்பை நாங்கள் பதிவு செய்வோம். அதை மாதிரி ஊர் பஞ்சாயத்தில் இன்னார் இறந்துட்டாங்கன்னு எங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா அந்த இறப்பை நாங்கள் பதிவு செய்வோம். அந்த மாதிரி தான் சார் இந்த இறப்பையும் நான் பதிவு செஞ்சேன். ஊரே சேர்ந்து சொல்லும்போது என்னால் மறுக்க முடியுமா சார்? ஆமையா, இப்போ ஊரே சேர்ந்து வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாதே. சார் நான் புள்ளக்குட்டிக்காரன் சார், சிவியராக எதுவும் ஆக்ஷன் எடுத்துடாதீங்க சார். தமிழ்ச்செல்வன் சார், இவர் மேலே எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளுங்க. எஸ் சார். சார் 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 நான் புள்ளக்குட்டிக்காரன் சார், சிவியரா எதுவும் ஆக்ஷன் எடுத்துறாதீங்க சார். என் வேலையே போயிடும் சார். அப்புறம் என் குடும்பம் எல்லாம் கோர்ட்ல போய் சொல்லியா? எய்தவ எங்க இருக்க? அம்புக்கு தண்டனையா சார்? அம்மா சொல்றது கரெக்ட் தானே சார். பணமும் படிப்பு இருந்தா அவங்கள விட்டுருவீங்களா? குற்றம் செய்யறத விட குற்றம் செய்யறத தூண்டுறது தான் மிகப்பெரிய குற்றம்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது கண்டிப்பா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏமா சும்மா இருமா. மிஸ்டர் சிதம்பரம், நானும் ஒரு கிரிமினல் லாயர் தான். இபிகோ செக்ஷன் படி இவளுக்கு என்னெல்லாம் தண்டனை வாங்கி தர முடியும்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, குற்றவாளிக்கு உறுதுணையா இருந்தீங்கன்னா உங்களுக்கும் என்னென்ன தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஐயா, சட்டம் தெரிஞ்சவங்க நீங்க, அந்த பொண்ணை சும்மா விட்டுறாதீங்க ஐயா. மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு சொல்றது உண்மையா இருந்தா இந்த கிருஷ்ணாவை அரெஸ்ட் பண்ணுங்க சார். அதே மீறி நீங்க காசு வாங்கிட்டு வெளில போனீங்கன்னா இந்த ஊர்க்காரங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஸ்டேஷன் முன்னாடி சாகர வரையும் உண்ணாவிரதம் இருப்போம் சார். என்ன விஷயம் பார்த்து நீங்க முடிவு பண்ணுங்க சார். சைலண்ட். நீங்க எல்லாம் ஆதங்கப்படுறத பார்த்தா எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு தெரியுது. கான்ஸ்டபிள் தமிழ்ச்செல்வன் சார், கிருஷ்ணா மேல எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளுங்க. எஸ் சார். நோ, இல்ல சார், நான் என்ன தப்பு பண்ண? நீங்க என்ன அரெஸ்ட் பண்ண முடியாது. என்னதுக்கு அரெஸ்ட் பண்ணோம்? சிதப்பா, வக்கீல கூப்பிடுங்க. சும்மா இருமா. இன்ஸ்பெக்டர், இவளை யாரும் நினைச்சீங்க? ஒரு கம்பெனியோட சேர்மன். அப்படிதான் அரெஸ்ட் பண்ண முடியாது. அப்படி அரெஸ்ட் பண்ணீங்க பெரிய விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். ஏமா நீ கொஞ்சம் சும்மா இருமா. இப்ப நான் அரெஸ்ட் பண்ணலைன்னா நான் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்குமா? தமிழ்ச்செல்வன் அரெஸ்ட் பண்ணி உள்ள போடு. மேடம் வாங்க. என்னங்க என்னையா பாத்துக்கிட்டு இருக்கா? கூட்டிட்டு போயா. மேடம் எந்திரிங்க மேடம். வாங்க. கிருஷ்ணா, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. நான் உடனே லாயரை கூட்டிட்டு வரேன். உன்னை பெயில் எடுக்க ஏற்பாடு பண்றேன். கிருஷ்ணா, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. வித்யா சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் நான் ஏற்பாடு பண்றேன். கவலைப்படாதம்மா. ப்ளீஸ், நாங்க இருக்கோம். என்னங்க இது? கிருஷ்ணா, தைரியமா இருமா. நகரு. என்ன கிருஷ்ணா, உன் கைய வச்சு உன் கண்ணையே குத்திட்டேன் பாத்தியா? இப்போ ஜெயில நீ தனியா இருக்கணும். இனிமேலாவது நல்லவளா இருக்கிறது எப்படின்னு கொஞ்சம் சிந்தி. புரியுதா? சொல்லிக் கொடு. ஜால்ரா அடிக்கிறான், ஜால்ரா. सर्वमंगल मांगल्ये शिवे सर्वादशाधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते. नारायणी नमोस्तुते. என்ன பாரதி? என்னங்க? எப்போ வந்த வில்லேஜ்ல இருந்து? நான் காலையிலேயே வந்துட்டேங்க. இந்த புகையோட ஸ்மெல் வந்த உடனே தெரிஞ்சு போச்சு நீ வந்துட்டேன்னு. ஆமா, நீ எதுக்கா இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் வில்லேஜுக்கும் அலைஞ்சிக்கிட்டு ஏன் உடம்பு கெடுத்துக்கிற? ஏங்க, நான் அப்படி வில்லேஜ் அது இதுன்னு அலையலன்னா உங்களால கிருஷ்ணாவோட இடத்த வாங்கி இருக்க முடியாது.
சும்மா தேவையில்லாம தொண ஏதாவது. சரி, அதுதான் உனக்கு பல தடவை தேங்க்ஸ் சொல்லிட்டேனே. தினம் சொல்லணும் ஞாபகப்படுத்துறியா? சரி சொல்றேன். தேங்க்யூ 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 தேங்க்யூ. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க தினம் தினம் எனக்கு தேங்க்ஸ் சொல்ற மாதிரி நான் ஒரு காரியம் பண்ணிட்டு வந்திருக்கேனே, அது என்னன்னு நான் சொல்லுவா? முதல்ல நீ சொல்லு. நீ சொல்ற விஷயத்தை பொறுத்து நான் உனக்கு தேங்க் பண்ணணுமா வேண்டாமான்னு நான் சொல்றேன். இப்ப கிருஷ்ணா எங்க இருக்கா தெரியுமா? ஜெயில்ல இருக்கா. அட்ரஸுக்கு தேன் மாதிரி நல்ல விஷயமா காதுல விழுதே. ஆமா, அதுவும் சென்னையில. அட, என் வாழ்நாள்லயே ரொம்ப நல்ல விஷயம் காதுல குழு குழு குழுன்னு கேக்குது. நீ சொன்னதுக்கு நிமிஷத்துக்கு ஒரு தடவை தேங்க்யூ 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 சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்த 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 மேட்டர் எப்படி நடந்தது அது மட்டும் சொல்லு. நானா திட்டம் போட்டு எதுவுமே பண்ணலைங்க. ஆனா கிருஷ்ணாதான் திட்டம் போட்டு என்ன உள்ள தள்ளணும்னு பார்த்தா அவன் திட்டத்தை அவளுக்கே திருப்பி அவ உள்ள போற மாதிரி பண்ணிட்டேன். இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த டென்த்தியா நாவல் மாதிரி சொல்றத விட்டுட்டு சும்மா சிம்பிளா திருக்குறள் மாதிரி சொல்ற. அடடா, கிருஷ்ணா ஜெயிலுக்கு போயிட்டான்னு சொன்ன உடனே உங்க முகத்துலதான் எவ்வளவு சந்தோஷம் இருக்காதா பின்ன? ஐயோ கேச்சி, நம்ம குடும்பத்துல எவ்வளவு விளையாடினாவ. சத்தியமா சொல்றீங்க, இதுல உங்களை விட எனக்கு தாங்க சந்தோஷம் அதிகம். என்ன சொல்ற? கிருஷ்ணா தற்கொலை பண்ற மாதிரி நடிச்சு உங்களை ஜெயில தள்ளி அவளோட அப்பாவும் அவங்களுடைய ஆட்களும் உங்களை போட்டு அடிச்சு துன்புறுத்தி எல்லார் முன்னாலேயும் உங்களை ஒரு பொது மன்னிப்பு கேட்க வச்சாலே, அன்னில இருந்தே அவளுக்கு எப்படியாவது ஒரு பாடம் புகட்டணும்னு நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேங்க. அதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சது. அதான் ஜெயில கிடந்து அவதிப்படுறா. படட்டும், நல்ல படட்டும், அப்பதான் அவளுக்கு புத்தி வரும். அவ திருந்த மாட்டா. தொட்டில் பழக்கம். அவ அம்மா அவளுக்கு தாய்ப்பால்ல பகையையும் திருட்டுத்தனத்தையும் சேர்த்து கலந்து கொடுத்துருக்கா. அவ உடம்புல ஓடுறது விஷம். திருந்தலனா அனுபவிச்சுட்டு போறா. அவ என்னெல்லாம் டிராமா பட்டா தெரியுமா? எங்க அண்ணனோட டெத் சர்டிபிகேட் ரெடி பண்ண சொல்லி ஐடியா கொடுத்ததே அவதாங்க. கடைசியில நான் ஃப்ராட் சர்டிபிகேட் கொடுத்தேன்னு சொல்லி எம்எல்ஏ கேஸ் கொடுத்து என்னையே உள்ள தள்ள பார்த்தா. ஆனா நான் சும்மா விட்டுடுவேனா? ஆனா அந்த தப்ப செய்ய சொன்னதே கிருஷ்ணாதான் அண்ணன். ஊரோட நன்மைக்காக தான் செஞ்சேன்னு அந்த விஏஓ சொன்ன உடனே மொத்த கிராமமும் கிருஷ்ணாவை கைது பண்ணணும்னு நின்னுட்டாங்க. உடனே பயந்து போன அந்த இன்ஸ்பெக்டர் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாரு. எப்படியாவது 4 நாளைக்கு அவ உள்ள இருந்துட்டு தான் வரணும். அதுக்கப்புறம் தான் ஜாமீன் எல்லாமே. எங்க அண்ணனையும் துளசியும் விரட்டின பாவத்துக்கு அந்த கிருஷ்ணா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். சாபாஷ் பாரதி, நான் செய்ய முடியாத காரியத்தை நீ செஞ்சிருக்க. முதல்ல அவ இடத்தை விற்க வச்ச, இப்போ அவளையும் உள்ள வச்சுட்ட. இவ்வளவு திறமசாலியான உன்னை நான் எவ்வளவுலாம் திட்டிருக்கேன். உன் பேச்ச மதிக்காம உன் மனசை எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேன். எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிருமா? சேச்சே, என்னங்க என்கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு? ஒரு பொண்டாட்டிங்கிறவ புருஷனுக்கு சமைச்சு போடுறவ மட்டும் இல்லைங்க. புருஷனுக்கு எப்ப எந்த பிரச்சனை வந்தாலும் அவருக்கு தோள் கொடுத்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி துணையா இருக்கிறவதாங்க நல்ல மனைவி. அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. நான் நழுவி விடுவேனா? அந்த ஆண்டவ சன்னிதானத்துல நான் அன்னைக்கே கிருஷ்ணாட்ட சொன்னேன், ரொம்ப ஆடாத கிருஷ்ணா, அது உனக்கு நல்லதே இல்லைன்னு சொன்னேன். ஆனா அவ அதை கேட்கல. அவ அழிவ அவளை தேடிக்கிட்டா. நல்லா அனுபவிக்கட்டும். என்னம்மா, கிருஷ்ணாவை ஜெயில தள்ளினதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல? உனக்கு எப்படிடா தெரியும்? நீங்க பேசினதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டதா இருந்தேன். தப்பு எம்எல்ஏ இல்ல, எல்லாம் அவ பண்ண தப்புதான். அதான் முழு கதையும் சொல்லியேம்மா, கேட்டுட்டேன். என்னமோ வார்த்தைக்கு வார்த்தை கிருஷ்ணா கெட்டவ, நம்ம குடும்பத்தை அழிக்க நினைக்கிறவ, அடுத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து சந்தோஷப்படுற கேரக்டர்னு சொன்னியம்மா. இப்ப நீங்க படுற சந்தோஷம் எந்த டைப்மா? ஏய், நடந்தது என்னன்னு தெரியாம சும்மா நீ பாட்டு பேசிட்டு போகாத. கிருஷ்ணா மாதிரி நான் என்ன மோசமானவங்கிறியா? இல்லம்மா, உங்க பார்வையில நீங்க எல்லாருமே நல்லவங்க. கிருஷ்ணா மட்டும்தான் கெட்டவ. கிருஷ்ணா மட்டும்தான் கெட்டவ. கிருஷ்ணா கிருஷ்ணா என்ன கிண்டல் பண்றீங்க? அவன் எவ்வளவு கோவமா போயிட்டு இருக்கான். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டி. இன்னைக்குதான் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ என்ன பண்ற? உள்ள போற,
கொஞ்சம் ரவை எடுக்கிற, அதுல நெய், சக்கரை, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு எனக்கு ஒரு அருமையா ரவா கேசரி பண்ணி தரேன். அவனை பத்தி கவலையே பட மாட்டீங்களா? கேட்டதும் கொண்டு பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, என்ன இல்லாமல் ஒரு தீபம் எரிந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா. என்ன கம்பி என்ன வச்சுட்டல பாரதி, உன் நிம்மதியை மொத்தம் அழிக்கிறனால நான் என்ன ஆரம்பிச்சிட்டேன். விட மாட்டேன், உன்னை விட மாட்டேன். பாரதி, உன்னை இதே மாதிரி துடிக்க வைப்பேன். பாரு, புதுசா ஒண்ணு வந்திருக்கு. இங்க பாரு, ஏய் ஒன்னதாண்டி கூப்பிடுற காதல் விழுலையா? ஏய் பாடி உள்ள போய் பார்க்கலாம் வா. நான் முறைக்கிறா. ஏய் இங்க பாருடி. ஏய் ஒன்னதான். ஏய் ஏய் ஒன்னதாண்டி. ஏய் என்ன கூப்பிட்டா மதிக்க மாட்டேங்கிற? காது கேக்கலையா? என்னடி பாக்க? என்ன பண்ணிட்டு உள்ள வந்த? என்னக்கா பாப்பா தளதளன்னு சும்மா கும்முன்னு இருக்காளே, என்ன பண்ணிட்டு வந்திருக்கான்னு தெரியாதா? அதுவும் கரெக்ட் தான். பாப்பா சும்மா தல தலன்னு நச்சு நில்ல இருக்கு. நல்லதாண்டி இருக்க, கும்முன்னு இருக்குல்ல. ஏய் ஓவராலா சீன் போடக்கூடாது, பழகிக்கணும். என்னடி கூச்சமா இருக்கா? லவ் பண்ணது இல்ல, எவன் கூடிய சுத்தினது இல்ல, எவனும் உன்னை தொட்டது கூட இல்லையா? ஏய் அப்பனா இவ அவ இல்ல போல இருக்குடி. அப்புறம் என்னடி பண்ணிட்டு உள்ள வந்த? சரி, அது எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நாங்க இங்க ரெகுலர் கஸ்டமர். நீ இங்க உள்ள இருக்கிற வரைக்கும் உன்னை பாக்கிறதுக்கு யாராவது வருவாங்கல்ல. அப்பப்ப உனக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்து தராங்களோ அதுல இருந்து எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துடணும். சொன்னது புரியுதா? குடுக்கலன்னு வச்சுக்கயேன் உன்ன. பாருடி, கூச்சமா இருக்கு போல இருக்கு. இங்க தட்ட, இங்க, அப்புறம் இங்க, இங்க, அப்புறம் இங்க, இங்க தட்ட. டார்ச்சரா இருக்குல்ல, இத விட பயங்கரமா டார்ச்சர் கொடுப்போம். இது எங்க ராஜ்யம். ஒழுங்கா இங்க இருக்கிற வரைக்கும் வரதெல்லாம் எங்களுக்கு கொடுக்கணும்.
இல்லன்னு வெச்சுக்க போகும்போது சேதாரம் ஆயிடுவ. ஏ சரசு, இங்க என்ன சரசு பண்ற? பாப்பா புதுசா வந்திருக்குல்ல, கண்டுக்கணும் போலான்னு வந்தேன். ஜெயிலர் வந்தா பிரச்சனை ஆயிருண்டி. அடி போடி, நாங்க பாக்காத ஜெயிலரா? உடு திவ்யா, நான் வரேன். நீ கிளம்பு. ஏய் வாங்கடி. ஏய் ஜாக்கிரதை. ஏய் எழுந்துடுறி. ஏய் உன்னதாண்டி, எழுந்துருடி. என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? தொலைச்சிருவேன். என்னடி முறைக்கிற? நீ யாரா வேணா இருந்துட்டு போ, எவ்வளவு வசதியான அளவு இருந்துட்டு போ. இங்க எல்லாருமே ஒண்ணுதான். காலை டிஃபன் கொடுத்தா சாப்பிட மாட்டேன்னு சொன்னியாமே, என்ன பிடிக்கலையா? 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் பண்ணட்டுமா? இங்க சாப்பிடலைனாலும் குற்றம் தான். நான் போய் டிஃபன் அனுப்பிச்சு வைப்பேன். ஒழுங்கு மரியாதையா சாப்பிடு, இல்ல நான் வந்து திணிச்சு வச்சிருவேன். ஜாக்கிரதை. புதுசுங்கிறதுனால விட்டுட்டு போறேன். எல்லாத்துக்கும் அந்த பாரதி தான் காரணம். பாரதி, உன்னை விட மாட்டேன். ஏய், உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க, சீக்கிரம் வா. எழுந்திரு வா. போ, சீக்கிரம் வந்துடணும். என்ன சார், எப்படி இருக்கேன்னு பார்க்க வந்தீங்களா? தி கிரேட் கிருஷ்ணா கம்பிக்கு பின்னாடி. இந்த காட்சி நல்லா இருக்குல்ல? நீங்க தப்பு பண்ணிட்டீங்க மேடம். ஆமா, தப்பு தான் பண்ணிட்டேன். அதனால தானே உள்ள வச்சிருக்காங்க. இத நீங்க வேற கன்ஃபார்ம் பண்ணுமா? இல்ல மேடம், நான் சொல்ல வந்ததே வேற. நீங்க என்னையும் கூட்டிட்டு போயிருந்தா நான் இவ்வளவு தூரம் நடக்க விட்டுருக்கவே மாட்டேன். என்ன பண்ணிருப்பீங்க? எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண நான் விட்டுருக்க மாட்டேன் மேடம். சரி, தப்புதான். இப்படிதான் நடக்கணும் யாருக்கு தெரியும்? விடுங்க, நடந்ததெல்லாம் நல்லதுக்குன்னே இருக்கட்டும். இப்ப என்ன பண்ண போறீங்க? அங்க என்ன நடந்ததுன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அங்க நடந்தது நான் வேற சொல்லணுமா?